மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். இந்த தடவை நான் 4வது தடவை வந்துட்டு இருக்கேன் வெள்ளியங்கிரி மலைக்கு. இது ரொம்ப அருமையான பயணம். இந்த பயணத்துக்கு வரதால் நமக்கு நம்ம உடல் நலன் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள்லாம் நீங்கும். நம்ம மலை ஏற்றத்து மூலமாக நமக்கு மிக நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும். இதுக்கு பக்தி மார்க்கம் மூலமாக நம்ம அங்கே இறைவன் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மலையேற்றத்தில் ஈடுபடுறோம். முதல் 4 மலை செங்குத்தாக இருக்கும், படிக்கட்டாக இருக்கும், கொஞ்சம் கல்லுங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்து பத்திரமா நம்ம செல்லணும். 5வது மலையும் 6வது மலையும் காடாக இருக்கும், சமவெளியாக இருக்கும், நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து கீழேருந்து மேலே நடந்து போகிற அனைத்து கஷ்டங்களையும் 6வது மலையில் இருக்க ஆண்டி சோனையில் குளித்ததுக்கப்புறம் சுத்தமாக கிளியர் ஆகிடும். ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடுவீங்க. 7வது மலை விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. விபூதி மலையில் நீங்கள் ஏறும்போது நடக்கிறது சிரமமாக இருக்கும். ஆனால் கால் ஃபுல்லாக விபூதி மாதிரி ஒட்டிக்கும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மலை. 7வது மலை உச்சியில் நமக்கெல்லாம் பிடிச்ச வெள்ளியங்கிரி ஆண்டவரை சிறப்பாக தரிசனம் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இது வந்து 3வது வருஷமாக வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க வந்துட்டு இருக்கேன். மேலே நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் 3 வருஷம் வரேன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அப்படி என்ன விஷயம் இங்கே வந்து சுயம்பா தோன்ன வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் வந்து இருக்கார். அது வந்து ரொம்ப பழமையான, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 மாதம் மட்டும்தான், இது வருஷத்தில் 3 மாதம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அதனால் இதனுடைய சிறப்பு வந்து நல்லா இருக்குது. இயற்கை சூழ்நிலையில் வந்து போயிட்டு தரிசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் வந்து வருஷம் வரோம் நாங்கள். அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலையில் ஏறப்ப 7 மலைன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான பகுதியை கடந்து போகும். ஆமாம் ஆமாம். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது? இல்லை, ஆபத்தான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இயற்கையோடு இருக்கோம், நம்ம சேஃபாக போகணும். நல்லா இந்த மூச்சு திணறல், இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து சிலர் வந்து ட்ரெக்கிங்காகவும் வராங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வராங்க. அப்படிலாம் வர வேணாம். பக்தியோடு வரணும், ப்ளஸ்ஸு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் வரணும். ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உடம்பு கஷ்டப்படுத்திட்டு போகக்கூடாது. ஏன்னா சாமி வந்து கும்பிட்டா எல்லாமே கிடைச்சிடலாம் இல்லை. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் வரணும், இல்லைனா வரக்கூடாது. தவிர்க்கிறது நல்லது. கீழே வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கார், அவரை தரிசிச்சுட்டு போனாலே ஓகே தான். முடியறவங்க போகலாம். சமீபத்தில் வந்து இங்கே மலையில் வந்து ஆமாம் ஆமாம். என்ன ரீசன்? இல்லை, அதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூச்சு திணறல், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, அதே மாதிரி இருக்கிறவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் வந்து தவிர்க்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம சேஃபாக தான் நம்ம பார்க்கணும். அதனால் வந்து எல்லாரும் வராங்களே அப்படின்லாம் வரக்கூடாது. நம்மளால் முடியணும், நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அது இப்படி தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்களா? நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரீங்களா? இதுக்கு முன்னாடி வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்திருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா? சரி, எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்? நல்லா இருக்கும். அது ஏற கஷ்டம் வந்தாலும் நல்லா இருக்கும். ஆமாம், அங்கே போனால் சில்லுன்னு காற்று வருது, அது நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சுயமாக உருமான லிங்கம் ரொம்ப அழகாக இருக்குது. வெள்ளியங்கிரி மலையில் வயசானவங்களுக்குலாம் ஏற முடியாது. கொஞ்சம் எங்கேயாச்சும் ஏறுறாங்க, வயசானவங்க கொஞ்சம் ஏறுறாங்க, மீதி இருக்கிறவங்களும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வழியில் ஏறுமலை இறங்குமலை ஸ்டெப்பில், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு போவாங்க. ஆமாம் ஆமாம். அது வந்து தண்ணி அதாவது பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றாங்க. பேப்பரை மட்டும் மடித்து கொடுத்துட்றாங்க. தண்ணி பாட்டில் திருப்பி எடுத்து கொடுத்தா 20 ரூபா கொடுத்துட்றேன்றாங்க. தண்ணி பாட்டில், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்காரரும் என் பையன் நானும். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். சென்னையிலேருந்து. நான் இது வரைக்கும் வரல சார். இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு பார்க்குறப்ப? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஜனங்க ஓவராக இருக்குது. ஆமாம், ஏற்கனவே எங்கள் பையன் வந்திருக்கான், அதை வச்சு சரி ஒரு வாட்டி பார்க்கலான்னு வந்தோம். அப்போ பாதுகாப்பு என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள்? கொம்பு தான் எடுத்துகிட்டு போகிறோம். கம்பு மட்டும்தான். இப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? சிவகாசிலேருந்து வரோம் சார். சிவகாசிலேருந்து வரோம். சரி சரி. எப்போ மலை ஏறினீங்க நீங்கள்? காலையில் ஒரு 8:30 போல் ஏறணும். சரி. ஏறி அங்கே ஸ்டே பண்ணிட்டு இப்போ தான் இறங்கி வரோம். கீழே மலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 6 மணி நேரம் ஆகும். ஸ்லோவாக ஏறணும், கொஞ்சம் மெதுவாக ஏறுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அவ்வளோ. மலை ஏறும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது?
தண்ணீர் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. தண்ணீர் பிரச்சனை ரொம்ப இருக்குது. கொஞ்சம் இந்த நைட்டு இறங்குறப்ப கொஞ்சம் கரண்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஒரு ஃபோக்கஸ் லைட்டோ இந்த எல்இடி பல்பு கொஞ்சம் பார்த்து பண்ணாங்க அப்படின்னா அதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? கோவில்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம பேக்ஸ்லாம் கொண்டு வரோம், லக்கேஜோட மேலே போகிற மாதிரி இருக்குது. அந்த லக்கேஜ்லாம் கீழே வைக்கிறதுக்கு ஏதாவது சேஃப்டி ப்ரொசீஜர் ரெடி பண்ணி தான் நல்லாயிருக்கும். இப்போ மேலே 7 மலை கிடக்குறீங்க. ஆமாம். என்னென்ன ரிஸ்க் இப்போ ஒவ்வொரு மலைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எந்த மாதிரி இருக்கும் அது? முதல் மலைங்க போது நம்ம எல்லை பிள்ளையார் கோயில் பார்க்குறோம். 2வது மலையில் வழுக்குப்பாறை. 3வது மலை சாமி பாம்பாடி சித்தர். 4வது மலை சுனை இருக்கும் அந்த இடத்துல. 5வது மலை திருநீர் மலை. 7வது மலை ஏறது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக இருக்கும். அது நம்ம சாமியை நினச்சிக்கிட்டே ஏறவும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுறோம். வேறு ஒன்று. இப்போ நீங்கள் பகலில் ஏறுறீங்க. ஆமாம். பகலில் ஏறும்போது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது? பகலில் ஏறும்போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நல்லா தான் வெயில் நல்லா இருந்துச்சு. ஆனால் தண்ணி அந்த வெயில் பக்கத்தில் போய் தண்ணி வந்து இல்லை நம்மகிட்ட. கோவிலில் அந்த சுனைங்கிற ஒரு 3 இடத்துல தண்ணி வருது. அந்த 3 இடத்துல தண்ணிங்க போது குறிப்பிட்ட ஒரு 20 பேர் நிற்கிறாங்கன்னா ஒரு ஆள் தான் தண்ணி பிடிக்க முடியுது. மிச்சம் 20 பேர் ஒரு 10 பேர் தண்ணி பிடிக்காமல் நின்றுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கடைக்காரங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இறங்குறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரம் ஆச்சு. அதாவது ஏறுறப்ப பாதுகாப்பு எங்களுக்கு பாதுகாப்பு அம்சமும் நம்ம வாட்டர் கேனில் தண்ணி வச்சுருந்தோம். இந்த பேண்டேஜ் இந்த மாதிரி சேஃப்டி ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட வச்சுருக்கோம் கையில். இது மட்டும் தான் வச்சுருக்கோம். 2வது தைலம் கால் வலி இந்த மாதிரி தைலம் வச்சுருக்கோம். இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட வச்சுருக்கோம். எப்பவுமே பேக்கில் ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். எங்களுக்கு பிரச்சனை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மலை ஏறினவங்க வந்து ஆமாம். அது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2வது வந்து உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்கள ஏற வேண்டாம்னு சொல்லி இங்கே அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. அப்படி இருந்து அவங்க ஏறுறாங்க. அது வந்து அவங்களோட தப்பு தான். கோயில் நிர்வாகம் வந்து அதுக்கு இது நிர்வாகம் இருக்குது. மேலே மலை வந்து மேலே ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. மேலே ஆக்சிஜன் வந்து ஒரு 4வது மலையை நம்ம போகும்போதே ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிருது. 7வது மலைங்கும் போது ரொம்ப அதை மூச்சு முட்டி ஏறுறவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல எதிர்பாராத விபத்துகள் ஏதாவது நடைபெற மாட்டேங்குது. இப்போ நீங்கள் 7 மலை பகலில் ஏறீங்க. பார்க்குறதுக்கு இந்த மலையோட அழகு எந்த அளவுக்கு இருக்குது? மலையோட அழகுங்கிறது நம்ம இயற்கையை நம்ம கற்பனையால் வர்ணிக்க முடியாது. 6000 அடி உயரம் அப்படிங்கிறது நம்ம ஏறி பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட ப்ரொசீஜர் என்னன்னு தெரியுது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். சதுரகிரி எங்களுக்கு சிவகாசி அப்படிங்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் சதுரகிரி மலை இருக்குது. அங்கே தான் ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். சரி ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே வருவோம், வெள்ளியங்கிரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ரெகுலராக வருவோம் நாங்கள். அப்போ நீங்களாம் எங்கேருந்து வர்றீங்க? காஞ்சிபுரம்ண்ணா. காஞ்சிபுரத்தில். ஆமாம். சரி, எப்படி இருக்கு வெள்ளியங்கிரி? வெள்ளியங்கிரி இப்போ தான் போகிறோம். ஏறிட்டு வந்து சொல்கிறோம். நான் செகண்ட் டைம். நான் செகண்ட் டைம். இது எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் ரொம்ப ஆர்வத்தூரம் வராங்க. இப்போ தான் காஞ்சிபுரத்துலேருந்து வரணும் நாங்கள். காஞ்சிபுரத்தில். ஆமாண்ணா. சரி. இப்போ மலை ஏறுறதுக்காக பாதுகாப்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? ஒரு கொம்பு போகுதுண்ணா. குடிக்க தண்ணி அவ்வளோதான். கொஞ்சம் சாப்பிட்டு போயிடும். அவ்வளோதான். அவன் ஃப்ரூட்ஸ் தானே. அவ்வளோதான். பாதுகாப்பாக போயிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம்ண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. ஆமாம். பார்க்க எப்படி இருக்குது வெள்ளியங்கிரி? போனால் தான் தெரியும். பார்க்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே போகலாம். அப்படிங்களா? ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. கண்டிப்பாண்ணே. எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதே எதிர்பார்ப்பு என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு மேலே போயிட்டு. ஓம் நமச்சிவாய. இப்போ நீங்கள் மலை ஏறுறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொண்டு போகிறீங்க? மெயினாக வாட்டர், ஸ்நாக்ஸ். ஏன்னா மேலே ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தண்ணியும் பிஸ்கட்டும் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போயினா எப்படி இருக்குன்னு எது நமக்கு வந்து டீல் இருக்குது. சென்னையிலேருந்து வரோம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. போனால் தான் தெரியும். ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. கண்டிப்பா. ஏறணும். அதுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களா? நம்ம மனதைரியம் தான். மனதைரியம் தான் பாதுகாப்பு. தேவையான வாட்டர் கேன் அதெல்லாம் இருக்கு. எல்லாம் வெள்ளம் அனைத்தும் இருக்கு. சென்னை திருவத்தூர். மேலே ஏறி இறங்கிட்டீங்க. சூப்பராக இருக்கு இடம் பார்க்குறதுக்கு. இங்கே முதல் 3 ஏறும்போது படிக்கட்டாக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக வெட்ட வெளி தான். நல்லா இருந்தது. 7 மலை நீங்கள் ஏறப்போ என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? எப்போ திருப்பி கீழே இறங்கணும்னு ஃபீல் பண்ணியிருந்தேன். முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போ கீழே இறங்கி திரும்பி வருவோம்னு நினச்சிருந்தேன். மேலே என்னென்ன வசதிகள் இருக்குது? மேலே வசதிகள்லாம் எதுவுமே இல்லை. ஜூஸு, கூழு, அப்புறம் அந்த சிப்ஸு, ஸ்நாக்ஸ் அதான் இருக்குது. தண்ணி இல்லை.
அதான் பெரிய பிரச்சனை அதான். தண்ணி நம்ம காசு கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேது. நம்ம வாங்கி போகிற தண்ணி தான் குடிச்சு கடைசிருக்கு எடுத்துகிட்டு வரணும் இங்கே ரிட்டர்ன். அந்த கேனும் ரிட்டர்ன் கீழே எடுத்துகிட்டு வர அளவுக்கு இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மலை ஏற வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லணும்னா வயசானவங்க கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இதுமாதிரி சின்ன பசங்களை கூட்டு போகிறது கஷ்டம். சாப்பாடு, தண்ணி, தேவையான பொருள், இந்த மெடிசனு, தைலம், மாத்திரை எல்லாமே பக்காவாக வச்சுருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. எதுவும் இல்லாமல் போயிட்டா மேலே எதுவுமே யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம இது நம்ம பார்த்துக்கணும், கஷ்டம் இல்லைன்னா. என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு வர இது பாதை ரொம்ப இதுவாக இருக்குண்ணா. மலை குழந்தைங்கலாம் ஏறுறாங்க, வயசானவங்க ஏறுறாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கூட கீழே விழுந்துட்டா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலமை அந்த மாதிரி இருக்குது. அது ரெடி பண்ணது ரொம்ப கஷ்டம்தான். தண்ணி இருந்தாலே பெரிய உதவி. நாங்கள் தண்ணி ஃபெசிலிட்டி பண்ணாலே மேக்ஸிமம் பிரச்சனை இதாகிடும். எப்படி இருக்கு உங்களுக்கு அனுபவம்? நான் அது 3ஆவது வருஷம் வந்திருக்கேன். இது அவங்க கூட்டம் இவங்களாம் ஃபர்ஸ்ட் வருஷம் வராங்க கூட. எனக்கு பழகப்பட்டது தான். இருந்தாலும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன தான் பழகப்பட்டோம், நல்லா ஹெல்த்தி பாடி இருந்தாலும் ஏறி இறங்குறது கஷ்டம் தான். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இங்கே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னென்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மலை ஏறுறதுக்காக பாதுகாப்புக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு தருவாங்க? பாதுகாப்புக்கு அவ்வளோவா இல்லை. இதை வச்சு தான், இதை நம்பி தான் போகிறோம். பம்பு மட்டும் வச்சுருக்கீங்க, கைத்தடி மட்டும். அந்த சிவன் நம்பி தான் போகிறோம். எல்லாம் சந்தோஷமாக வரோம், சந்தோஷமாக போயிட்டு வரோம். வருஷம் இப்போ என்ஜாய் கூட தான் வரோம். எந்த கஷ்டத்தோடலாம் வரல. சந்தோஷம். அருள் கிடைக்கணும்னு காலில் அடிபட்டிருக்கு. இருந்தாலும் என் நண்பன் இந்த கோயில் ஏறி ஆகணும்னு வரான். அந்த கண்டிப்பாக ஏறி இறங்கிடும். வரேன்னு சொல்கிறீங்கல்ல, இங்கே என்ன ஒரு சிறப்பு, என்ன முக்கியமாக இருக்குது? இது பார்த்தீங்கன்னா ஏறும்போது ஒரு கஷ்டம் இருக்கும், சில பல கஷ்டங்களாக இருக்கும். 7வது மலை போயிட்டு அந்த சாமியை பார்த்துட்டோன்னா அந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். ரிட்டன் நம்ம வரும்போது அதெல்லாம் எதுவுமே நம்ம ஏறின ஃபீலிங்கும் இருக்காது, இறங்கின இதுவும் இருக்காது. சாமி பார்த்துட்டோன்னா எல்லாமே மறந்து போயிடும். அது மட்டும் குளிக்கிறது தான் ஹைலைட்டு. அந்த தண்ணியில் லிங்கத்தில் குளிக்கலாம். அதை குளிச்சுட்டு ஏறினாலே நம்ம கால் வலிலாம் போயிடும். இப்போ வெள்ளையங்கிரி மலைக்கு வந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைமா இல்லை சார்? செகண்ட் டைம் சார் நாங்கள் வந்திருக்கிறது. எப்படி இருக்குது வெள்ளையங்கிரி மலை சார்? இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சிவன் மலையில் இந்த மலையை நம்ம ஏறிட்டு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த மலையும் ஏறி இறங்கிடலாம். இமயமலை கூட ஏறி இறங்கிடலாம். அந்த மாதிரி மலை இது இது வரைக்கும் நாங்கள் பர்வதமலை, திருவண்ணாமலை, சதுரகிரி, வேறு என்ன மலை, எல்லா மலையும் ஏறி வேண்டாம். ஆனால் வெள்ளையங்கிரி ஏறி இறங்கினா மட்டும்தான் அந்த ஃபீல் நமக்கு வரும். என்ன ஒன்று, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். ஏறும்போது அப்படி இல்லை, எல்லாம் நம்ம மன தைரியம் தான். இது நம்ம உடல் தைரியம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? வெயிட்டோ இது அதெல்லாம் முதல்ல தேவையே கிடையாது. மனசு தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை மலை, 7 மலையில் 7 கடல் தாண்டி போயிட்டு வரலாம். இங்கே என்ன அந்த பயம் தான் அவங்களுக்கு, மன பயம் தான். மன பயம் இல்லாமல் வந்தோம்னா ஜம்முன்னு போய் ஜம்முன்னு வரலாம். அடிப்படை வசதி தண்ணி இருந்தால் போதும் சார் உங்களுக்கு. ஏன்னா அதே நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி அங்கே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிகப்பட்ட இருக்குது. அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும். நைட்டில் அதே போல் மக்கள் பகலை தவிர நைட்டில் ஏறினாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏறும்போது இறங்கும்போது வெயில கூட கஷ்டப்பட்டு வந்துடலாம். சென்னையிலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்கள் மலை ஏறுறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு? ரெட் லைட் எடுத்திருக்கேன், இப்போ இந்த தண்டை எடுத்திருக்கேன், தண்ணி பாட்டில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதான் மலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏறி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அவங்க சொல்கிறது பார்த்தா மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், நானும் ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் சிவகுரு, ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன். சென்னையிலேருந்து வரேன். இந்த தடவை நான் 4வது தடவையாக வந்துட்டுருக்கேன் வெள்ளையங்கிரி மலைக்கு. இது ரொம்ப அருமையான பயணம். இந்த பயணத்துக்கு வரதால் நம்ம உடல் நலன் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள்லாம் நீங்கும். நம்ம மலை ஏற்றத்து மூலமாக நமக்கு மிக நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும். இதுக்கு பக்தி மார்க்கம் மூலமாக நம்ம அங்கே இறைவன் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மலையேற்றத்தில் ஈடுபடுறோம். முதல் 4 மலை செங்குத்தாக இருக்கும், படிக்கட்டாக இருக்கும், கொஞ்சம் கல்லுங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்து பத்திரமா நம்ம செல்லணும். 5வது மலையும் 6வது மலையும் காடாக இருக்கும், சமவெளியாக இருக்கும், நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து கீழேருந்து மேலே நடந்து போகிற அனைத்து கஷ்டங்களையும் 6வது மலையில் இருக்க ஆண்டி சோனையில் குளித்ததுக்கப்புறம் சுத்தமாக கிளியர் ஆகிடும். ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடுவீங்க. 7வது மலை விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. விபூதி மலையில் நீங்கள் ஏறும்போது நடக்கிறது சிரமமாக இருக்கும். ஆனால் கால் ஃபுல்லாக விபூதி மாதிரி ஒட்டிக்கும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மலை. 7வது மலை உச்சியில்
நமக்கெல்லாம் பிடிச்ச வெள்ளியங்கிரி ஆண்டவரை சிறப்பாக தரிசனம் பண்ணலாம். அது வரைக்கும் வெயில் அடித்தாலும் ஆண்டவரை பார்க்கும்போது அந்த இடம் பயங்கரமாக குளிரும். 360 டிகிரி குளிரும். 360 டிகிரிலேருந்து காற்றடிச்சு நமக்கு பயங்கரமாக குளிரும். மேகங்கள் நமக்கு கீழே இருக்கிறத பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் சிறப்பான ஒரு மிக அழகான ஒரு அங்கே ஒரு விழா மாதிரி நடத்துவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம இந்த பிறப்போட ஒரு நல்ல யாத்திரையாக இதை நம்ம கருதலாம். வருஷம் தவறாமல் வாங்க. புதுசாக வர்றவங்க கொஞ்சம் ப்ரிப்பராக வாங்க. ஹெல்த்தை பார்த்துக்குங்க. பிபி இருக்கவங்க கொஞ்சம் வரதை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி இங்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி, குளிக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நல்லா சிறப்பாக வந்து சிறப்பாக தரிசனம் பார்த்துட்டு நிம்மதியாக போங்க. என் பேர் தலபால், சிந்தாதிப்பட்டி, சென்னையிலேருந்து வரேன். இது 2வது வருஷம் வரேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சிவனை பார்க்குறது அவ்வளோ பெருமையாக, பெரிய விஷயம். கஷ்டப்பட்டாலும் சொர்க்கம் அப்போ தான் தெரியும். சூப்பராக இருக்கும், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்மளும் ஒரு மலை ஏறி இருக்கோன்றது ஒரு இது கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல, எல்லாரும் மலை ஏற முடியாது. ஆனால் அந்த மலை ஏறிட்டு நம்ம பார்த்துட்டு வந்த இது ஒரு திருப்தி நல்லாயிருக்கும். அனுபவம் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சென்னையில் இதான் ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. ஒரு இதுவாக தான் இருக்குது. சிவன் பெருமாள் அருளோட அவர் அழைத்து இருக்காரு. நாங்கள் வந்திருக்கோம். இல்லை, நாங்கள் ஒரு 7 பேர் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கோம். பாதுகாப்புக்காக டார்ச் எடுத்துன்னு போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் இதுவாக தான் எடுத்துன்னு வந்திருக்கோம். பிளாஸ்டிக்லாம் எதுவுமே கொண்டு வரல. நாங்கள் எல்லாம் இதுவாக தான் கொண்டு வரோம். நாங்கள் சிதம்பரத்துலேருந்து வரோம். ஏறி இறங்கிட்டோம். எத்தனை மணிக்கு ஏறினீங்க நீங்கள்? காலைல 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ தான் வரோம். ஆனால் எங்கள் கூட வந்த பசங்களாம் சீக்கிரம் இறங்கிட்டாங்க. போனாங்க, சாமி கும்பிட்டாங்க, உடனே வந்துட்டாங்க. முடியல, ஓப்பனாக சொன்னால் அதுதான். நல்லா நெட்டாக இருக்குது, ஒரு மண் பாதை, சுத்தமாக முடியல. நம்ம கொம்பு இல்லைன்னா ஒன்றும் அதுவும் முடியாது, சுத்தமாக ஏற முடியாது. அப்படியே உட்காந்து தான் வரோம். அதுதான். ரிஸ்க்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் எந்த ரிஸ்க்குமே ஒன்றும் ஆகாதுண்ணா. நம்ம சேஃப்டியாக இருக்கணும், அதுதான். பாறைலாம் எல்லாம் வழிபாதையெல்லாம் பாறையாக தான் இருக்குது. நம்ம சேஃப்டியாக இருக்கணும். கொம்பு எடுக்காமல் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கம்பல்சரி அது இருந்தால் மட்டும்தான் ஏற முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மேலே நான் போயிட்டு வரப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது புதுசாக வர்றவங்க, வெள்ளியங்கிரி மலைக்கு வர்றவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நானே ஃபர்ஸ்ட் டைம் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாம். போய் அங்கே போகிற வரைக்கும் கஷ்டமாக இருந்து, அங்கே போய் சிவனை பார்த்ததுக்கப்புறம் அந்த கஷ்டம்லாம் ஒன்றும் தெரில. வர வழியில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவ்வளோதான். ஆமாம். இப்போ நீங்கள் ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துட்டீங்க? 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், 5 மணிக்கு தான் போய் சேர்ந்தோமே. அங்கே ஒரு 1 hour ஆச்சு. அப்புறம் இப்போ இறங்கி வந்துட்டோம். இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 6:30 மணிக்கு கிளம்புனோம். இப்போ தான் வந்தோம். 5 மணி நேரம் ஆச்சு. இப்போ நீங்கள் மலை ஏறுறதுக்கு பாதுகாப்புக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போனீங்க? வாட்டர் பாட்டில் மட்டும்தாண்ணா. ஸ்நாக்ஸ் ஐட்டெலாம் சாப்பிட்டா அங்கே செட் ஆகாதுண்ணா. எங்களுக்கு செட் ஆகலை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போகலாம். லெமன், அப்புறம் ஆரஞ்சு, அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான். என்னென்ன வசதிகள் பண்ணால் வர பக்தர்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்? அதெல்லாம் எதுவுமே வேணாம், எல்லாமே நல்லா இருக்குண்ணா. மேலே போனால் சாமி கும்பிட்டா உடனே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற இடம் வசதிலாம் இல்லை. போனோன்னா சாமி கும்பிட்டோமா ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் காத்து வரமா அங்கே உட்காந்தோமா வந்துடலாம், அவ்வளோதான்.